மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தர்காவில் சிக்கிய விஜய், பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா இங்க வெளியில வந்திருக்கிறது சங்கி குட்டி வெளியில வந்திருக்குது. ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விஷயம் நடந்த உடனே ஒரு பக்கம் இதை வச்சு மத கலவரம் பண்ணலான்னு ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு அரசு இந்த பக்கம் நிக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது இதுல விஜயோட ஸ்டாண்ட் என்ன, நடிகர் விஜய் இதுல எங்க நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல தொடர்ந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வழியா விஜயோடைய கட்சியில இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து பதில் கேட்கப்பட்டது. இன்னும் அவங்க கிட்ட இருந்து பதில் வரல, பதில் கேட்கப்பட்டது. தாவேகா கட்சியை சேர்ந்த ஐடி விங் பொறுப்பாளரா, ஐடி விங் தலைமை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், இவர் முன்னாள் RSS ஊழியர், பாஜகவுடைய ஐடி விங் தலைவரா இருந்தவர். விஜய் கட்சி ஆரம்பிச்சது பிறகு இந்த பக்கம் வந்துட்டார் இல்லையா. அவர் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க. பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்கும் போது, சார் இந்த திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, உங்க கட்சியோட நிலைப்பாடு என்ன, ஏன் நீங்க மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு, இதுக்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இதையும் கொண்டு போய் திமுக தலையில போய் திணிக்கிறாங்க. அதாவது புதுச்சேரிக்கு போயிட்டு புதுச்சேரி ஆட்சிக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவை பத்தி அங்க எப்படி பேசினாங்களோ, புதுச்சேரியில அது சரியில்லை, இது சரியில்லை, தண்ணி இல்ல, கக்கூஸ் இல்ல, எல்லாமே சொல்லிட்டு, ஆனா மக்களே திமுகவை நம்பிடாதீங்க, புதுச்சேரியில ஆட்சி செய்யறது என்ஆர் காங்கிரஸ், ஆட்சியை வழிநடத்துறது பாஜக, ஆட்சி கூட்டமைப்புல இருக்கிறது பாஜக. ஆனா அங்க போயிட்டு பாஜக பத்தி பேசாம அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத திமுக நம்பிடாதீங்கன்னு எப்படி சொன்னாங்களோ, அந்த மாதிரி இங்க திருப்பரங்குன்ற விஷயத்திலுமே இதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கிற கேள்வி, உங்க நிலைப்பாடு என்ன சார், திருப்பரங்குன்றத்துல தாவேகா நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாரு. அதாவது இந்த விஷயம் பார்த்தோம்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குதுங்க, கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கிறதால நாங்க பேச வேண்டாம்னு சொல்லி எங்க கட்சி வந்து நாங்க அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய முதல் கருத்து இந்த இடத்துல சொல்றாரு. கோர்ட்ல பெண்டிங்ல இருந்தா இவங்க வந்து பேச மாட்டாங்களாம். நான் என்ன கேட்கிறேன், கோர்ட்ல பெண்டிங்ல இருக்க அந்த பேச்சு அவர் பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, அந்த பேச்சோட தொடர்ச்சியாவே திமுகவுடைய அமைச்சர் கே நேருவை பத்தி பேசுறாரு. கே நேரு அப்படி ஊழல் செஞ்சிட்டாரு, இப்படி ஊழல் செஞ்சிட்டாரு, அமலாக்கத்துறை அவர்கிட்ட நோட்டீஸ் அனுப்பிருச்சு, அமலாக்கத்துறை வந்து 2000 கோடி ஊழல் செஞ்சிட்டாரு, நோட்டீஸ் அனுப்புது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை அனுப்பக்கூடிய நோட்டீஸ்லயே எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, ஆதாரம் இருந்தா அவங்க கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தான் டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு ஒரு பொய் அடிச்சுக்கிட்டு ஒரு நோட்டீஸை பரப்பிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அதுல எந்த ஒரு நடவடிக்கையோ அடுத்த கட்ட நகர்வோ அதுல எதுவுமே இல்ல. அப்ப அது எப்படி பொய்ன்னு ஆகி போச்சோ, அந்த மாதிரி இன்னைக்கு கே நேருவை டார்கெட் பண்ணிட்டு இவர் 2000 கோடி ஊழல், 1500 கோடி ஊழல்ங்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இல்ல. அமலாக்கத்துறையில அது வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது. அப்ப அங்கேயுமே வழக்கு விசாரணை இருக்குல்ல, வழக்கு பெண்டிங்ல, கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, அப்ப அதையும் பேசுன நீ திமுக மட்டும்னா அது கேஸ் பெண்டிங்ல இருந்தாலும் அதை நாங்க பேசுவோம். ஆனா இங்க திருப்பரங்குன்ற விஷயம் வரும்போது இங்க பாஜக சிக்கி இருக்குது. பாஜக இன்னைக்கு எல்லாரும் கண்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பாஜக குற்றவாளி கூடுதல இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. ஆனா பாஜக எங்கெல்லாம் சிக்குதோ இல்ல சார், கேஸ் பெண்டிங்ல இருக்கு, நாங்க அதை பத்தி பேச வேணாம், நாங்க நிறுத்திட்டு இருக்கிறோம், அதெல்லாம் எங்க தலைவர் கூட அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்துல எஸ்ஐஆர் வந்துச்சுங்க. எஸ்ஐஆர் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது எஸ்ஐஆருக்கு எதிராக எல்லா கட்சிகளும் கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், எல்லா கட்சிகளுமே போய் உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ் கொடுத்தாங்க. ஏன் அதை பத்தி பேசுனீங்க சார், அதை பத்தி பேசுனீங்க, அதே முழுசா பேசுனீங்களா? எஸ்ஐஆர் சம்பந்தமான 9 நிமிஷம் வீடியோல பாஜக அந்த 3 எழுத்து வார்த்தை உங்க வாயில வரலையே, ஆனா இருந்தாலும் எஸ்ஐஆர் பத்தி ஏதோ ஒன்று பேசுறீங்களே, கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது பேசதானே செஞ்சீங்க, அது ஏன் திருப்பரங்குன்றத்துல பேசல? அப்ப எங்கெல்லாம் பாஜக சிக்குமோ அந்த இடத்துல இவங்க வாய்மொழி அமைதியா போயிடுறாங்க. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவின் படுகொலை செய்யப்பட்டாரு. ஆணவ கொலையோட விஷயத்துல திருநெல்வேலியில கவின் அநியாயமா படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்தது. அந்த நேரத்திலுமே தாவேகா கட்சியில இருந்தோ விஜயுடைய தரப்புல இருந்தோ ஒரு அறிக்கையோ ஒரு பேச்சோ எதுவுமே வெளியில வரல. என்னன்னா அதை எதிர்த்து நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டோம். ஏன்னா இவங்க மேடையில பேசுறது எங்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா சாதியில எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. அப்போ ஒரு சாதிய ரீதியான ஆணவ படுகொலை செஞ்சா அதை கடுமையா கண்டிக்கணும். ஆனா அந்த இடத்துல இவங்கள்ட்ட வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா அந்த சாதிய படுகொலை, ஆணவ படுகொலையை கண்டிச்சா ஆணவ சாதிக்காரன் இருக்காங்க, ஆதிக்க சாதிக்காரன், அவனுடைய ஓட்டு நமக்கு உருவாம போயிடும். அந்த டைம்ல தான் மதுரையில மாநாட்டுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப மதுரை மாநாட்டுல நமக்கு சரியான கூட்டம் கிடைக்காதுங்கிறதுக்காக கவின் படுகொலை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தையோட வாய் திறக்க பேசல. அப்ப எப்பெல்லாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதோ, மக்கள் ஒரு பாதிப்பை சந்திக்கிறாங்களோ, அப்பெல்லாம் இந்த கூட்டம் காணாம போயிருது, அப்ஸ்காண்டா போயிறாங்க, தலைமறைவாயிருது இந்த கூட்டம்.
கரூர்ல எப்படி தலைமறைவானாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறை தமிழ்நாடு மக்கள் எப்பெல்லாம் பாதிக்கிறாங்களோ அப்ப இந்த கூட்டம் காணாம போயிருது. இப்ப எங்கேயோ ஒரு மீட்டிங் போகும்போது பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டினதாலதான் இந்த பதில் கூட வந்தது. கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கிறதா நாங்க அதை பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. ஆனா பெண்டிங்ல இருக்கு பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் திமுக பிடிச்சி உள்ள இருக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்றேன்னா ஆர்டர் போட்டாச்சு, நீதிமன்ற ஆர்டர் போட்டு 2 நாள் 3 நாள் ஆச்சு. ஆனா திமுக ஏன் இந்த விஷயத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அமைதியா இருந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அது இல்லாம ஒரு தரப்பினர்ல இருந்து கூட்டம் அதிகமாயிருச்சு, சட்டம் ஒழுங்கை வந்து இவங்க சீர்கட்டுற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, ஒரு தரப்புன்றப்பா யார் இந்த ஒரு தரப்பு? திமுக குற்றம் சாட்டும் போது திமுக பேரை சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனா அவங்க எதிரில் வந்தாங்களே ஒரு கூட்டம், சங்கி கூட்டம் வந்துச்சுல, அவங்க வந்து ஒரு தரப்புல இருந்து ஒரு கூட்டம் வந்துருச்சான், சாதாரண கூட்டம் வந்துருச்சான். அந்த கூட்டம் வந்து எதுக்கு வந்தது? கலவரம் செய்ய வந்தது. அங்க வந்து இந்த தர்கா, ஏன்னா மேல தீபம் ஏத்துறாத தர்கா வழியா தான் போயாகணும். அப்ப அந்த தர்கா வழியா போறோம், சும்மாவா போவான்? கீழே முருகர் கோயில் நின்றுகிட்டு பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த கூட்டம் ஏன் தர்காவுக்கு போனோம்னு சொல்றான். அவன் ஏன் இத்தனை வருஷம் நடைமுறையிலே இல்லாத அந்த மலை உச்சியில போய் தர்கா வாசல்ல போய் ஏன் விளக்கேத்துறான்றான்? அவனோட நோக்கம் கலவரம் செய்யறது. இந்துக்கள் எல்லாமே உச்சி பிள்ளையார் கோயில நல்லபடியா ஏத்திட்டாங்க. ஆனா தர்கா வாசல்ல போய் ஏத்துறோங்கிறது கலவரம் செய்யறது வரான். அவனுங்களை இவர் என்ன சொல்றாரு, அவங்க ஒரு தரப்பினர் ஒரு கூட்டம் வந்தது, ஒரு தரப்பினர்ல இருந்து கூட்டம் வந்தது, திமுக அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்ததால சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி திமுகவை குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல கலவரம் செய்ய பிரச்சனையை ஆரம்பிச்ச அந்த பாஜக பத்தியோ RSS பத்தியோ இந்து முன்னணியை பத்தியோ ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருந்து வரல. அடுத்து இன்னும் கண்டினியூ பண்றாரு CTR நிர்மல்குமார், இன்னொரு கண்டினியூ பண்ணிட்டு அரசு வழக்கறிஞர்கள், அந்த இடத்துல கூட அரசு வழக்கறிஞர் சொல்லும் போது திமுக வழக்கறிஞர், திமுகவுடைய அரசு வழக்கறிஞர்கள் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, நாங்க வந்து விளக்கை ஏத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை தவறான தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீதிமன்றத்தை தவறான வாதங்களை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. நாங்க 6 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு, 6 மணிக்கு நாங்க விளக்கு ஏத்திடுவோம்னு சொல்லி தப்பான வாதங்களை நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர்கள் சொன்னாங்களாம். எங்க தப்பான வாதங்களை முன் வச்சாங்க? 6 மணிக்கு விளக்கு ஏத்துவோம்னு சொன்னாங்க, 6 மணிக்கு விளக்கு ஏத்துறாங்க. காலங்காலமா நூற்றாண்டு காலமா எந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டதோ, திருமலை நாயக்கருடைய கல்வெட்டுல எந்த இடத்துல எது தீபத்தூண், எந்த இடத்துல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதோ அந்த தூண்ல ஏற்றப்பட்டது. அந்த தூணுடைய அடையாளம் அது ஒரு தூணா இருக்கும், மலையுடைய நடுப்பகுதியில இருக்கும், உச்சியில இருக்காது, மலையோட நடுப்பகுதியில தூண் இருக்கும். அந்த தூண்ல ஒரு அனுமாருடைய சிலை இருக்கும், ஒரு கை ஓங்கிய நிலையிலும் முகம் இடது பக்கம் திரும்பிய நிலையிலும் அதில் ஒரு அனுமாருடைய ஒரு உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த தூண் ஆண்டவருடைய தலைக்கு மேல் உச்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உச்சி பிள்ளையார் கோயிலோட உச்சியில இருக்கும் அப்படின்னு சொல்லி, கோயிலோட தலைக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததால்தான் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் சொன்னாங்க 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றுறது வழக்கம், 6 மணிக்கு நாங்க ஏத்துவோம்னு சொன்னாங்க, ஏத்தியும் காட்டினாங்க. ஆனா CTR நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, 6 மணிக்கு ஏத்துவோம்னு சொல்லி தவறான வழக்கம் சொன்னாங்க. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா 6 மணிக்கு நாங்க மேல ஏத்துவோம்னு சொல்லி கோர்ட்ல சொன்ன மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த சொல்றாரு. அரசு வழக்கறிஞர்களோ அரசு தரப்புலையோ எங்கேயுமே நான் மேல போய் தர்கா வாசல ஏத்துவோம்னு சொல்லவே இல்லை, 6 மணிக்கு ஏத்துவோம்னு சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது உச்சி பிள்ளையார் கோயில் காலங்காலமா ஏற்றக்கூடிய இடம், அந்த இடத்துல சொன்ன மாதிரி அங்க ஏத்தியுமே காமிச்சாங்க. ஆனா இவருக்கு அந்த பழைய பாஜக விசுவாசம் இருக்குல்ல, அதை இங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, 6 மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு நீங்க சொன்னதாலதான், இப்படி சொன்னதாலதான் அது கூட்டம் கூடிச்சு. அந்த கூட்டத்தை இவங்க கூட்டி இது ஒரு சந்தேகம் ஏற்படுத்துற மாதிரி ஆச்சு. இவங்க 6 மணி வரைக்கும் நாங்க ஏத்திருவோம் சொன்னதாலதான் இங்க அந்த விளக்கை ஏத்துறதை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வந்துச்சான். விளக்கு ஏத்துறதை பாக்குறதுக்காக வந்தாலும் எல்லாம் பப்பால் அங்க வந்தவங்களா? எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு பாத்தீங்களா? அதாவது இந்த தாவேகா கட்சியை சூழ்ந்து இருக்கிறது முழுக்கவே சங்கிகள் கூட்டம் தான் இன்னைக்கு சூழ்ந்து இருக்குது அப்படிங்கிறது அவங்க வாயை திறந்தாலே வெளியில வந்துருச்சு. இப்பதான் தெரியுது விஜயோட கூட்டம் ஏன் வாயை திறக்காம இருந்ததுன்னு சொல்லி. ஏன்னா வாயை திறந்தா அந்த சங்கி விசுவாசம் வெளியில வந்துடும் அப்படிங்கறதாலதான் இத்தனை நாள் இந்த கூட்டம் வாயை திறக்காம இருந்தது. பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டினோன்னு உண்மை இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சொல்றாரு, தவறான தகவலை இந்த அரசு பரப்புனதாலதான் ஒரு அசாதாரண சூழல் இந்த இடத்துல கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தவறான தகவலை யாரு பரப்புனா? அங்க இருந்து அசாதாரண சூழல் அரசுனால, திமுகவாலேயோ இல்ல அரசு தரப்புல இருந்து அந்த அசாதாரண சூழல் உருவாச்சு. இது காலங்காலமா இங்க திட்டம் போட்டு இருக்காங்க. 1920 காலகட்டத்தில இருந்து இந்த சிக்கந்த தர்கா இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போவும் பாஜக சேர்ந்த அவங்களுடைய அபிமானிகளா இருக்கக்கூடிய சங்கிகளா இருக்கக்கூடிய பல வெப்சைட்டுகள்ல அவங்க இதுக்காகவே பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இதை பத்தி நம்ம முன்னாடி பல வீடியோல பேசியிருக்கிறோம். அந்த புத்தகங்கள் எழுதி எந்தெந்த இடங்கள்லாம் இடிச்சுட்டு அங்க கோயில் கட்டப்படணும் ஒரு திட்டமிடல் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல மதுரையில சிக்கந்த தர்காவும் வச்சிருக்காங்க. அது ஏதோ இன்னைக்கு ராம ரவிக்குமார் கேஸ் போட்டு நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. இது காலங்காலமா ஒரு திட்டமிடல் வச்சிருக்காங்க. அந்த திட்டமிடலை நடைமுறைப்படுத்துறது ஒரு சான்ஸா இவங்க பயன்படுத்துறான்னு பாக்குறாங்க.
எப்படி ராமர் கோயிலை நாங்க சுத்தம் பண்ண போறோம், ராமர் பிறந்த இடத்த சுத்தம் பண்ண போறோம்னு போய் பாபர் மசூதியே இடிச்சு நாசப்படுத்தி அந்த உத்தரப்பிரதேச நீ உருப்படாத பிரதேசமா மாத்தி வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு மதுரை மண்ணை இன்னைக்கு மாத்துறதுக்கான ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து அசாதாரண சூழல அரசு உண்டாக்கிருச்சு, ஒரு கூட்டம் வந்துருச்சு, விளக்கேத்துறதை பார்க்க வேடிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான முழுக்க முழுக்க சங்கித்தனமான ஒரு பேச்சு அந்த இடத்துல பேசி இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல என்னன்னா, அப்ப இதனாலதான் விஜய் இந்த இடத்துல வாய மூடி அமைதியா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது புரிய வருது. ஆனா கடைசி வரைக்கும் அங்க வந்துச்சுல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை பத்தி இங்க வந்து தேவையில்லாத மத கலவரத்தை உண்டாக்க பாக்குறாங்க, அமைதியா இருக்கக்கூடிய மதுரை மண்ணில் இது மாதிரி பிரச்சனை உண்டாக்க பாக்குறாங்க. காலங்காலமா ஒரு இடத்துல ஏத்தப்படுது, இவங்க புதுசா போய் தர்கா வாசல்ல போய் ஒரு எல்லை கல்ல இருக்கு, எல்லை கல்ல தான் தீபம் ஏத்துவோம்னு சொன்னதாலதான் இங்க இப்பேற்பட்ட ஒரு அசாதாரண சூழல் உருவாச்சு. நீதிபதி இது எதையுமே தீர ஆராயாம எடுத்தவங்க ஒருத்தன் தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. 100 வருஷம் சம்பந்தமான ஒரு சர்ச்சையை வெறும் சில மணி நேரங்கள்ல இந்த தீர்ப்பு கொடுத்து உடனடியா ஏத்தணும், 6 மணிக்கு நான் சொல்றேன் 6:05 போய் தீபம் ஏத்தணும் சொல்லி நீதிபதி இப்பேற்பட்ட வார்த்தைகள் சொன்னதாலதான் இங்க இப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தது. அப்ப கடைசி வரைக்கும் நீதிபதியை பத்தி வாய திறக்கல. அந்த பிரச்சனை பண்ண வந்த பாஜக தலைவர்கள், இந்து முன்னணி சேர்ந்த அந்த தொண்டர்கள், இவங்களை யார பத்தியுமே வாய திறக்காம அவங்கள ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ள வச்சு ஓரமா தள்ளிட்டு இங்க படி அனைத்தையும் தூக்கி ஒரு அரசு மேல தூக்கி போடுறாங்க. இந்த ஒரு அரசு இன்னைக்கு இந்தியாவில ஒரு முன்மாதிரி அரசா நின்றுட்டு இருக்குது. ஏன்னா கலவரம் பண்றதுக்கு தான் இந்த ஒரு கூட்டம் வருது. ஒரு நீதிபதியோட உத்தரவை தப்பான எடுத்துக்கிட்டு இந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது. நீதிபதியோட உத்தரவை தன்னோட கலவர சிந்தனைக்கு பயன்படுத்த வருதுன்னு சொல்லி எல்லாமே அறிஞ்சதாலதான் நீதிபதி உத்தரவே கொடுத்தாலும் கொடுத்தோம், உங்களை யாரும் மேல விட முடியாது அப்படின்னு ஒரு அரசு மக்களின் பக்கம், மத நல்லிணக்கத்தின் பக்கம் ஒரு அரசு நிற்கும் போது பழி எல்லாத்தையும் தூக்கி அந்த அரசு மேல தூக்கி போடுறாங்கன்னா இந்த சங்கி விசுவாசம் எப்பேற்பட்டதுன்றத இந்த இடத்தையாச்சும் கொஞ்சம் அவங்களுக்கு விசில் அடிக்கக்கூடிய அந்த விசிலடிச்சா குஞ்சு இளைஞர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த இளைஞர் கூட்டம் இப்போவாச்சும் அவங்க சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அந்த நீதிபதியோட கருத்து நாளுக்கு நாள் எவ்வளவு அபத்தமா இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க. நேத்து முந்தானத்து இந்த கேஸ் திரும்ப வருது. அதாவது நீதிபதி உத்தரவு கொடுத்தாரு, அங்க தீபம் ஏற்றப்படல. சில அரசு அதிகாரிகளை, அரசை சேர்ந்த முக்கியமான மூத்த அதிகாரிகளை கூப்பிட்டு நீதிபதி விசாரிக்கக்கூடிய நேரத்துல அங்க நீதிபதி சம்பந்தமே இல்லாம இதுல கிறிஸ்தவர்களை உள்ள இழுக்கிறாரு. அவர் நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது அந்த இடத்துல ஏன்னா உத்தரவு கொடுத்தா ஏன் நடைமுறைப்படுத்தல அப்படிங்கும் போது அரசு அதிகாரிகள் அது காரணம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு நீதிபதி சொல்றாரு, என் கைகளை உயர்த்தி உதவியற்ற முறையில் ஓ பிதாவே என்னை மன்னியுங்கள், ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்று அழுவதற்கு நான் வரவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க வந்து சொன்னோன்னே நீங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டீங்க அப்படின்றதுக்கு உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் வரல, நான் ஒன்னும் இவங்க வந்து தெரியாம செஞ்சா ஓ பிதாவே அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு அழுவுறதுக்கு அப்படின்னு என்று அழுவதற்கு நான் இங்க வரவில்லை அப்படிங்கிறாரு. அதாவது இயேசு சிலுவையில இறந்த கதையை சொல்றாரு. அந்த கதையை சொல்லும் போது கூட எவ்வளவு இயேசு வந்து அழுதாரு அந்த இடத்துல இவங்க மன்னிச்சிருக்கன்னு சொல்றதுக்கு. இதுல சம்பவம் நடக்கிறது ஒரு சங்கிகள், இந்து மதத்தின் பேர்ல அரசியல் செய்யக்கூடிய சங்கிகள், சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை உள்ள வம்புக்கு இழுத்து ஒரு சங்கி செய்யறான். அப்போ ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை தூண்டக்கூடிய ஒரு பதட்டமான ஒரு விஷயம் இருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம 3வது ஒரு மத பெயரை உள்ள எடுத்து ஓ பிதாவே என்ன இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுவுறதுக்கு நான் இங்க வரல, இயேசு அந்த இடத்துல அழுதுட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது மாதிரியான வாசகங்கள் சொல்றது இது இன்னும் பிரச்சனையை பதட்டமா தான் ஆக்கிறோம். எப்படி இலங்கையில ஒரு சர்ச்சில் குண்டு வெடிக்குது, குண்டு வெடிச்சோன்னா எல்லாரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செஞ்சு அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க நேரத்துல தினமலர் மட்டும், சங்கி தினமலர் மட்டும் இங்க ஒரு செய்தியை போடுறாங்க, ஓ சேசப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் படுற மாதிரி எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கு இந்த வாசகம். ஓ பிதாவே அவர்களை மன்னியுங்கள் சொல்லி கையை தூக்கி அழுவுறதுக்கு நான் இங்க வரல அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இதுல கிறிஸ்தவர்களை உள்ள இழுத்து விடுறதால இப்படிப்பட்ட தீர்ப்பு இப்படிப்பட்ட பேச்சுகள் இந்த நீதிபதி கையில இருக்கிறதாலதான் இன்னைக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த நீதிபதியை பத்தி நீ வாய் திறந்து பேச மாட்டேன், சம்பவம் பண்ண கலவரம் பண்ண வந்த சங்கிகளை பத்தி வாய் திறந்து பேச மாட்டேன். ஆனா சம்பந்தமே இல்லாம இதுல மக்களுக்காக நின்ற திமுக நீ குறை சொல்லுவேன்னா உன்னுடைய சங்கி விசுவாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா இந்த சங்கி விசுவாசம் சொல்றேன்னா நான் விஜய்க்கு கூட இந்த வார்த்தை டைரக்டான வார்த்தை என்னைக்குமே நான் பயன்படுத்த மாட்டேன், சங்கி விசுவாசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் முழுக்க சங்கியா இருந்த ஒரு நபர். RSS உடைய கூட்டங்கள்ல RSS உடைய உடை அணிந்து RSS உடைய அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த RSS ஊர்வலத்துல கலந்துக்கக்கூடிய முழுமையான RSS ஊழியர் பாஜக ஐடி விங் நபரா இருந்தாரு. இவர் பாஜகவில் இருக்கக்கூடிய காலத்துல எப்பேற்பட்ட இஸ்லாமிய விருப்ப பரப்பின ஒரு நபர் தெரியுமா? அவரு பரப்பும் போது அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு பதிவு போடுறாரு, ஆவின் பாலுடைய ஒரு போட்டோவை போட்டுறாரு. ஆவின் பாலுடைய போட்டோவை போட்டுட்டு அன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சரா ஆவடி நாசர் இருந்தாரு. ஆவடி நாசர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கறதால அன்னைக்கு ஒரு பதிவு போடுறாரு, ஆவடி நாசரின் மதவெறிக்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவது நியாயமா அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஆவின் பால் பாக்கெட்ல ஹலால் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை இருக்குது. இந்த ஹலால் இருக்கிறதால ஆவடி நாசருடைய மதவெறிக்கு
அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கடுத்து இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம போய் தீர ஆராய்ச்சி போய் பார்க்கும்போது, இது நம்ம தமிழ்நாட்டிலேயோ மக்கள் பயன்பாடுக்கு வரக்கூடிய இந்த பாக்கெட்ல ஹலால்னு சொல்லி கிடையாது. ஹலால்லாம் அதுல இருக்கவே இருக்காது. நம்மளுடைய ஆவின் சார்பில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும். அப்படி வெளிநாடுகளுக்கு ஆவின் பொருட்கள் ஏற்றுமதி ஆகும் போது, சவுதி மாதிரியான அரபு நாடுகளுக்கு ஏற்றி ஆகும் போது, அந்த நாட்டுடைய சட்டம் ஹலாலான பொருளை மட்டும் தான் அவங்க வாங்குவாங்க, ஏற்றுமதியை அவங்க வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஹலால் முத்திரை அந்த பொருட்கள்ல மட்டும் இருக்கும். சவுதி, துபாய் மாதிரியான அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும்போது அதுல ஹலால் முத்திரை இருக்கும். இது ஏதோ தமிழ்நாட்டில இருந்து போறக்கூடிய பொருள் மட்டும் இல்ல, இன்னைக்கு உத்தரப்பிரதேசல இருந்து எந்த ஒரு உணவுப் பொருள் போனாலுமே அதுலயே ஹலால் முத்திரை இருக்கும். உத்தரப்பிரதேசல ஹலால் பொருட்களுக்கு பேன் பண்ணி வச்சிருக்காங்க, ஹலால் தடை இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசல இருந்து அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய பொருள்ல ஹலால் முத்திரை இன்னைக்கு இருக்கும். அப்ப இப்படி அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு அதை இங்க திமுக தொடர்பு படுத்தி, குறிப்பா அன்னைக்கு அமைச்சரா இருந்த ஆவடி நாசரை குறிப்பிடுத்தி, ஆவடி நாசருக்கு மதவெறி இருக்குது, அதாவது இஸ்லாமிய மதவெறி அப்படின்னு ஒரு வார்த்தையை பரப்புறாருன்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹலால் மேல எந்த அளவுக்கு ஒரு வெறி, சங்கிகள்னால ஹலால் மேல வெறி இருக்குல்ல, அப்படி ஒரு வெறியோட ஊற்றி இருந்த ஒரு நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அவர் தான் இன்னைக்கு தாவேகாவுடைய ஐடி விங் தலைவர், அந்த கட்சியோட கொள்கையில பரப்பக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா குடியுரிமை போராட்டம் நடந்துச்சு. சிஏஏ போராட்டம் ரொம்ப தீவிரமா நடந்த நேரத்துல அன்னைக்கு இந்திய மக்கள், இந்திய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே சிஏஏ எதிர்த்துட்டு இருந்தோம். ஆனா சங்கிகள் மட்டும் இந்த சிஏஏ சட்டம் எங்களுக்கு வேணும், சிஏஏ ஒரு அற்புதமான சட்டத்தை மோடிஜி கொண்டு வந்தாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க தெரியுமா? அப்படி ஆதரவு தெரிவிச்ச ஒரு நபர்ல தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அன்னைக்கு ஒரு பதிவு போட்டுட்டு ஒரு கூட்டமான ஒரு போட்டோ, சரியான கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துடைய போட்டோ போட்டுட்டு குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக திரண்ட மேற்கு வங்கத்தை சேர்ந்த தேசபக்தர்கள், குடியுரிமை சட்டத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவங்க தேசபக்தர்களாம். அடுத்த வரியில குறிப்பிடுறாரு தீவிரவாதிகளின் பார்வைக்கு அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, யாரெல்லாம் குடியுரிமை சட்டத்தை ஆதரிக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் தேசபக்தர்களா, அதை எதிர்த்து யாரெல்லாம் போராட்டம் செய்யறாங்களோ அவங்களாம் தீவிரவாதிகள். அப்ப என்ன கருத்து அதுக்கு? அப்ப இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள். அன்னைக்கு சிஏஏ போராட்டம் நடக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு, தீவிரவாத போராட்டக்காரர்களை தீவிரவாதிகளா அவர்களை ஆடைய வைத்து நீங்க அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த கருத்து தான் இது. அப்படியே இதுக்கு சிஏஏ சட்டத்தை ஏற்கிறவன் தேசபக்தர், சிஏஏ யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தீவிரவாதிகள் அப்படிங்கிற இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்ன ஒரு நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அவரை தான் விஜய் தன்னோட கட்சியில முக்கிய அங்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ராகுல் காந்தி ஜோடா யாத்திரை சமீபத்தில் நடத்தினார் பாத்தீங்களா? அந்த டைம்ல சங்கிகள் ஒரு அவதூறு, ஒரு வன்மத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி ஒரு பொண்ணோட இருக்கக்கூடிய ஒரு போட்டோ, அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு போட்டோ பரப்பிட்டு ராகுல் காந்தி ஒரு பொண்ணோட உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் ராகுல் காந்தியும் ரொம்ப தப்பா சித்தரிச்சாங்க. அதையுமே இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அந்த போட்டோவை போட்டுட்டு ஒரு எமோஜி, ஒரு ஷாக்கிங் எமோஜி போட்டு இப்படி முடிக்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங் எமோஜி போட்டு வச்சுட்டு அதை போட்டு போறாரு. அதாவது சங்கிகள் என்ன பரப்பிட்டு இருந்தாங்களோ அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ரியாக்ஷன் இந்த இடத்துல போடுறாரு. போட்டுட்டு பதிவிட்டு ராகுல் காந்தி ஒரு பொண்ணோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பதிவிடுறாரு. அதுக்கடுத்து யார் அந்த பெண், ராகுல் காந்தி கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா காந்தியோடைய மகள் மிராயா வத்ரா. மிராயா வத்ரா அதாவது தன்னோட தங்கச்சி பொண்ணுங்க, தங்கச்சி பொண்ணு கூட கையை பிடிச்சி இருக்கிறத ஒரு தங்கச்சி பொண்ணு, ஒரு தாய்மாமா ஸ்தானன்றது ஒரு தாயோடைய ஸ்தானம், ஒரு தந்தையோட ஸ்தானம். அப்ப என் தங்கச்சி பிள்ளை என் பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட கையை பிடிச்சத எவ்வளவு ஒரு வக்கரமான சிந்தனை இவங்களுக்கு இருந்திருந்தா அதையே இவனுங்க கேவலப்படுத்துவானுங்க. அப்படியேப்பட்ட கேவலமான போஸ்டுகளை ஷேர் பண்ண ஒரு நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அந்த ஜோடா யாத்திரைக்காக அவரோட கேரவன்ல ரெடி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அந்த டைம்ல இந்த சிடிஆர் நிர்மல்குமார் சில கேரவனுடைய போட்டோ போடுறாரு. லக்ஸரியா, பயங்கரமான லக்ஸரியான ஒரு கேரவன் போட்டோ போட்டுட்டு பப்புவோடைய இன்ப சுற்றுலா, இதுதான் இன்ப சுற்றுலாவுக்கு போகக்கூடிய பப்புவோடைய கேரவனை பாருங்க. ஒரு பக்கம் ஒரு பெண்ணோட தப்பா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ சில நாட்களை ஷேர் பண்றது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்ப சுற்றுலா. அப்ப இது பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்படிப்பட்ட லக்ஸரி கேரவனை பார்த்தா ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன சிந்தனை வரும்? அந்த சிந்தனை வரணும்னு தான் இப்படி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணாங்க. அதுக்கடுத்து ராகுல் காந்தி அந்த இவங்க ஒரு எந்த ஒரு கேரவன் ராகுல் காந்தியோட கேரவன் சொல்றாங்களோ அதை நம்ம போய் ஃபேக்ட் செக் பண்ணி போய் பார்த்தோம்னா அது ராகுல் காந்தியோட கேரவனே கிடையாது. ராகுல் காந்தி ஜோடா யாத்திரை நடத்துறது இந்த நாடாளுமன்ற தேர்தலோட நேரத்துல 2024. ஆனா இவங்க பதிவிடக்கூடிய இந்த கேரவன் இருக்கு இல்லையா, இதை நம்ம அந்த கீ ஃப்ரேம் எடுத்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கேரவன் 2013 உள்ள கேரவன். பஞ்சாபை சேர்ந்த ஒரு நிறுவனம், இத்தாலியை தலைமையா கொண்ட ஒரு நிறுவனம், இத்தாலியை சேர்ந்த ஒரு நிறுவனம் பஞ்சாப்ல இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனம் லக்ஸரியான கேரவனை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. லக்ஸரியான கேரவன் யாருக்கா வாடகைக்கு தேவைப்படா யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமொபைல் கேரவன் அப்படின்றாங்க. எங்களோட நீங்க டிராவல் பண்ணிக்கிறது ரொம்ப லக்ஸரியா இருக்குன்னு சொல்லி 2013 ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி பதிவிட்ட அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு இதுதான் ராகுல் காந்தியோட கேரவன், எவ்வளவு சொகுசா போறாரு பாருங்க, இன்ப சுற்றுலா போறாரு. அந்த டைம்ல இப்போ ஒரு பொண்ணோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு இப்படி கேவலமான சிந்தனைகளோ பதிவிட்ட ஒரு நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அவர் தான் இன்னைக்கு விஜயோட கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு.
இந்த மாதிரியான நபர்கள் ஒரு பக்கம் பாஜகவோட ஐடி விங்ல RSS சேர்ந்த CTR நன்மாகுமார் கூட வச்சிட்டு இருக்காரு. பாஜகவால ஐடி ரெய்டு விடப்பட்ட ஆதவ அர்ஜுனா அவரு இந்த கட்சியில கூட இருக்கிறாரு. அமித்ஷாவை நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சுட்டு வந்த செங்கோட்டையன் இன்னைக்கு அவங்க கட்சியில ஒரு முக்கியமான நபரா இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி எல்லாமே இவங்களை விஜயை சூழ்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாஜக RSS இந்த நபர்கள் சூழ்ந்து இருக்கிறதாலதான் விஜயால இது மாதிரியான ஒரு பிரச்சனை வருமோ அவரால் வாயை திறக்க முடியல. ஒரு மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நேரத்துல அந்த இடத்துல யாருக்கு ஆதரவா நிக்கணும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றல, பெரியாரோட கொள்கையை பின்பற்றல. அப்ப இந்த இடத்துல நியாயமணி மக்கள் பக்கம் வந்து பேசி இருக்கணும் இல்லையா? அதை பத்தி வாயையே திறக்காம, திருப்பரங்குன்றதை பத்தி வாயையே திறக்காம, புதுச்சேரியில போகும்போது புதுச்சேரியில பிள்ளையார் கோயில் ரொம்ப ஃபேமஸ். பிரச்சனை இங்க நீ இருக்கிற ஊர்ல திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ சம்மந்தமே இல்லாம பக்கத்து ஊர்ல போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பிள்ளையார் கோயில் இங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறனா இந்த அரசியல் அருகதையற்ற ஒரு அரசியல். இந்த அரசியல் யாருக்குமே பிரயோஜனப்படுத்தாத, மக்கள் பாதிப்பை சந்திக்கும் போது அந்த மக்களின் பக்கம் நிக்காத ஒரு அருகதையற்ற அரசியல், முழுக்க RSS சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் இன்னைக்கு விஜய் கையில எடுத்திருக்கிறாரு. அதனால விஜயை சுத்தி இப்படி ஒரு சங்கி கூட்டம், சங்கிகளால அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் விஜய் பின்னாடி இருக்கிறதால இந்த இடத்துல சிக்கி இருக்கிறது விஜய் தான் சிக்கி இருக்கிறாரு. விஜயோடைய அரசியல் வாழ்க்கை தான் இந்த இடத்துல பெரிய அளவுல கேள்விக்குறியா மாறி இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.